வெல்கம் காய்ஸ். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா புதுச்சேரி கவர்மெண்ட் கொடுத்த ஏசர் 114 அந்த லேப்டாப் தான் பார்க்க போகிறோம். பசங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கோசம் கொடுத்துக்கிற லேப்டாப் இது எத்தனை ஜிபி ரேமு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க காட்டுறேன். விண்டோஸ் 11 கொடுத்துருக்காங்க, நல்ல விண்டோஸ் தான் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் வந்து ஏடிஎம் ப்ராசஸர் Ryzen 3 32050U கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கிராஃபிக்ஸ் கார்டு வந்து இன்பில்டாக வந்து வஜ்ரா 3 கிராஃபிக்ஸ் வரும். அது நல்ல கிராஃபிக்ஸ் தான், ஒரு மீடியமான கிராஃபிக்ஸு. எடிட்டிங்க்கு கேம்ஸ் கூட சில கேம்ஸ்லாம் வரும். நான் என்னென்ன கேம்ஸ் வரும், GTA 5 கூட வரும். நான் அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். எந்த லோ லெவலில் வச்சு விளாட்லான்னு சொல்கிறேன். அப்புறம் ஹெச்டி வெல்கம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 8 GB ரேமு, ஸ்டோரேஜ் வந்து 512 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இது ப்ரைஸ் வந்து 45,000 கொடுத்துருக்காங்க. 45,000. ஆனால் இது 45,000 இல்லை, ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 25,000 தான் ஒரிஜினல் ப்ரைஸு. சரி வாங்க இதை அன்பாக்சிங் பண்ணுவோம் நம்ம. நான் ஆல்ரெடி இதை இது பண்ணிட்டேன், ஓப்பன் பண்ணி பார்த்தேன். என் தம்பி தான் வந்துச்சு. இது உள்ள என்னென்ன தந்துருக்காங்க பார்ப்போம். இந்த சைடில் வந்து சார்ஜர் கேபிள், இது வந்து சார்ஜர் கேபிள் தந்துருக்காங்க. அப்புறம் வந்து அந்த அடாப்டர் ஒன்று இங்கே வரேன். எத்தனை வாட்ஸு? 36 வாட்ஸ். இது 36 வாட்ஸ்னு என் தம்பி சொன்னான். சரி 36 வாட்ஸாக நம்ம அப்படி எவ்வளோ ஸ்பீட் சார்ஜ் ஏறுது எல்லாத்தையும் நான் பார்த்து சொல்கிறேன். சரி இப்போ நம்மளுக்கு முக்கியமான சார்ஜெல்லாம் முக்கியம் கிடையாதுங்க. இது எப்படி ஓரமாக வச்சிடும், அப்படி ஓரமாக வச்சிடும். நம்மளுக்கு லேப் தான் முக்கியம். இருங்க வரேன். வரேன். இதுதாங்க லேப். அது கொஞ்சம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு, அதனால். இதில் வந்து யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருப்பாங்க, ஒரு CD ஒன்று கொடுத்துருப்பாங்க. அப்போ ஏதோ சிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. நான் என்ன சிப்புன்னு சர்ச் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். லேப் பிரிப்போம். நல்லாவே பேக்கிங் பண்ணிக்கிறாங்க. என்கிட்ட நான் எடுக்கும் போது இதே மாதிரி தான் இருந்துச்சு. இதுதாங்க லேப் நம்ம ஓப்பன் பண்ணுவோம். இருங்க வர. நல்லாவே நல்ல குவாலிட்டியிலே இருக்குது, நல்லாவே இருக்குது லேப்பு. அதாவது சில்வர் 3 இயர்ஸ் வாரண்ட்டி வேறு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இங்கே பாருங்கள், 3 இயர்ஸ் வாரண்ட்டி வேறு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு எதாவது இதுனா கூட நம்ம வாரண்ட்டி க்ளைம் பண்ணிக்கலாம். லேப்பை ஓப்பன் பண்ணுறேன். இதாங்க லேப்பு. நல்லா பாருங்கள், Ryzen 3 அதே கிராஃபிக்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. அதாவது ப்ராசஸரு அதே கிராஃபிக்ஸ் கார்டு வரும். கீபோர்டு கூட நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது, எதுவும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. லேப் ஆன் பண்ணுறேன். லேப்போட பட்டன் வந்து ஆன் பண்ணுற பட்டன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, புதுசாகவே இருக்குது. நம்ம எல்லோரும் ஃபஸ்ட்லாம் கொடுக்கும்போது இங்கே இல்லை இந்த இடத்த தான் கொடுப்பாங்க. இப்போ நான் இதை ஆன் பண்ணுறேன். இருக்கு வரேன். ஆன் பண்ணோடனே இங்கே ஒரு லைட் இருக்கும். இது வந்து சுவிட்ச் ஆன் பண்ணுற லைட்டு, இங்கே வந்து சார்ஜ் பண்ணுற லைட்டு. இங்கே உள்ளே போகும்போதே அவங்க ஒரு லோகோ கொடுத்துருவாங்க. இங்கே வரேன், நான் உங்களுக்கு திருப்பி கூட ஷட் டவுன் பண்ணிட்டு வந்து காட்டுறேன். வெயிட் பண்ணுங்க. ஷட் டவுன் பண்ணிட்டோம். ஷட் டவுன் ஆகட்டும், நம்ம திருப்பி ஆன் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஆனால் ஷட் டவுன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. திருப்பி ஆன் பண்ணிடுச்சு. அவங்களோட லோகோலாம் கொடுத்துருக்காங்க. யார் இந்த கவர்மெண்ட்டை கொடுத்தது, தமிழிசை, அப்புறம் அவங்க ரங்கசாமி, நம்சாய் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது பாஸ்வேர்டு வந்து எல்லாருக்குமே ஒன்று தான். ஒன்று வந்து அதர் அக்கௌண்ட், இதை வந்து நம்ம புதுசாக எதாவது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே கீழே வந்து அட்மின் அக்கௌண்ட். இது எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரே பாஸ்வேர்டு தான், admin @123 தான். ADMIN admin @123. லேப் நல்லாவே இருக்குது. அதாவது இந்த பிரைட்னஸ் இது கவர் எடுத்துறேன். அதில் மேலே ஒரு கவர் கொடுத்துருங்க, அது நான் சும்மா போட்டிருக்கேன். அதாவது ஸ்க்ரீன் எதுவும் ஸ்க்ராட்ச் ஆகக்கூடாதுன்றதுக்கோசம் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், அவங்க லோகோ. இது லோகோ வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியலங்க. அது எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். லேப் நல்லாவே இருக்குது, சூப்பராக இருக்குது. நான் வந்து எல்லாம் க்ரோம் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதுமாரி ரோப்ளாக்ஸும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாமே நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.
அப்புறம் இது வந்து இந்த ஆப்பு ஸ்டீம் ஆப்பு. அதுவும் அதில் வந்து ஃப்ரீ கேம்ஸ் நிறையா இருக்குது. 4000 மேலே இருக்குது ஃப்ரீ கேம்ஸு. அதுவும் நான் எப்படி டெவலப் பண்ண சொல்கிறேன். சரி, பாய் காய்ஸ். நம்ம சேனல் ஸ்டோரேஜ் எல்லாமே நான் அப்புறமேட்டு சொல்கிறேன், ஓகேவா? இது வந்து இது கேட்குது. நம்ம வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணாது ஸ்கூலில் பசங்க அதாவது வந்து சொல்லி தருவாங்க நம்ம ஸ்கூலில் எப்படி இப்படி க்ரியேட் பண்ணுறதுன்ட்டு. நான் அதுக்கு முன்னாடியே என் தம்பி தான் ஓப்பன் பண்ணிட்டேன். சரி, மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ அப்போ தான் நான் போட முடியும். எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்.